வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இந்த சிச்சுவேஷன் உலகத்தில் ஒரு ரொம்ப குரூயலான உண்மையை நம்மளுக்கு காட்டுது. இந்த உண்மையை நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும். தோஸ் ஹூ ஆர் நாட் willing டு சேஞ்ச், அடாப்ட் டு சேஞ்ச் வில் டை. சேஞ்சுக்கு நம்ம அடாப்ட் பண்ணலைன்னா நம்மளை உலகம் பின்னாடி விட்டுட்டு போயிடும். எப்போதுமே பின்னாடி என்ன இருந்ததுங்கிறத பார்த்து யூஸே கிடையாது. எப்போதும் பாஸ்ட் நினச்சிக்கிட்டே இருக்கிறது முட்டாள்தனம். வி லிவ் இன் தி பாஸ்ட். ஆல்வேஸ் லிவ் இன் தி ப்ரெசன்ட் அண்ட் பிளான் ஃபார் த ஃப்யூச்சர். இந்த சேஞ்சுங்கிறது நம்ம அடாப்ட் பண்ணிக்கலன்னா சேஞ்ச் நம்மளை கம்ப்ளீட்லி பேம்பூசில் பண்ணி வெளில விட்டு போயிடும். அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, உலகம் மாறிண்டே இருக்கும். நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வே ஆஃப் மார்க்கெட்டிங் எப்படின்னா, எல்லா டைரக்டரியில் இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் எடுத்து நான் ஒரு மெயிலர் அனுப்புவேன். அந்த மெயில்லேருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா அதை துரத்துவோம். இப்படி தான் நான் செடி வாடகை கூட ஆரம்பித்தேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிஸ்னஸ். அந்த செடி வாடகை கூடுற பிஸ்னஸை நான் ஒரு 40 வருஷம் பண்ணிகிட்டு இருந்தேன், கொரோனா டைம் இது வரைக்கும். இந்த செடியை வாடகை கூடுறதுக்கு நான் கண்டுபிடிச்ச மார்க்கெட்டிங்கு, டெலிஃபோன் டைரக்டரியில் இருக்கிற பிளாக் லெட்டர்ஸில் இருக்கிற கம்பெனிக்கெல்லாம் மெயில் அனுப்புவேன். என்னை வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ளே. அதை ரொம்ப நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக நான் நடத்திட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் அதுலேருந்து ஒரு வாடகையிலேருந்து ஒரு இஎம்ஐ கட்டியே ஒரு கார் வாங்கினேன், 3வது கார், ஒரு மாருதி ஜென். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் என்னோடய மார்க்கெட்டிங் மெத்தடு. அவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணியிருந்தேன் அதை வச்சு. பட் என் காலம் போக்கத்தில் இந்த பேப்பர் பிரிண்ட் அடித்து அனுப்புறது ஃபேக்ஸாக மாறி இமெயிலாக மாறிடுச்சு. அண்ட் இப்போ நிறைய பேர் இமெயிலும் படிக்கிறது இல்லை. ஸோ பை லெட்டர் பண்ணுற மார்க்கெட்டிங்கும் செத்து போயிடுச்சு, இமெயில் மார்க்கெட்டிங்கும் செத்து போயிடுச்சு. இன்றைக்கி வேறு மெத்தட்ஸ் வி ஆர் யூஸிங் டு அக்வயர் கிளைண்ட்ஸ். ஆனால் வெளியூரில் இன்னும் இமெயில் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ணுறாங்க. பட் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இமெயில் மார்க்கெட்டிங்கும் ரொம்ப நாள் இருக்காது அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் அட்டென்ஷன் ஸ்பேன் ஒரு இமெயிலை படித்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஸோ இது என் லைஃப்பில் நடந்த சேஞ்சு. அதே மாதிரி நாங்கள் முதல் ஃபோன் வாங்கிறதுக்கு பணம் கட்டி ஓஐடியில் அவுட் ஆஃப் டர்ன் வாங்கினேன். அப்புறம் ஃபோன் ஈஸியாக கிடச்சிது. அதுக்கப்புறம் செல்ஃபோன் ஒரு இன்கமிங் அவுட்கமிங்க்கு 10 ரூபா 15 ரூபா ஒரு மினிட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். பேஜர்னு ஒன்று ஒரே வருஷத்துக்கு இருந்தது, அந்த பேஜரும் செத்து போயிடுச்சு. செல்ஃபோனில் இன்றைக்கி இன்கமிங் ஃப்ரீ. உலகம் எங்கே பேசினாலும் வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி சிக்னல், டெலிகிராம், வாட்ஸ்ஆப்னு பேசலாம். ஹவர்ஸ் டுகெதர் பேசினாலும் காஸ்ட் இல்லை. இதெல்லாம் என் லைஃப்பில் நான் ட்ராமேட்டிக்காக பார்த்த சேஞ்சு. இந்த சேஞ்சுக்கெல்லாம் நான் ஒத்துக்கப்பட்டேன். இதுக்கு அகென்ஸ்டாக நான் பேசுவேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது. உயிரோடு இருக்க முடியாதுன்னா உயிரோடு இருப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், தாங்குவேன். பட் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாது, என்னால் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது, என்னால் சேல்ஸ் பண்ண முடியாது. எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர் விற்றுருக்கேன், பிரிண்டர்ஸ் விற்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி பிரிண்டர்ஸே வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி கம்யூனிகேஷன் பேப்பர்லெஸ்ஸாக போயிடுச்சு. அன்லஸ் நீங்கள் கார்மெண்ட்டுக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு பேப்பர் வேணும். இன்ஃபேக்ட்டு என்னோடய ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு ஹாபீஸ் போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணுறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஏர்லைன் போர்டிங் பாஸும் ஒரு காலத்தில் வச்சுருந்தேன். பட் ஒரு பைத்தியம் மாதிரி அதை கலெக்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஏர்போர்ட் போனேன்னா சின்ன பையனாக இருக்கும்போது எல்லா ஏர்லைன்ஸ்லேயும் போய் நின்று போர்டிங் பாஸ் வாங்குவேன். எங்கள் அப்பா வெளிநாட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால அதெல்லாம் நான் வச்சுருந்தேன். அதெல்லாம் இன்றைக்கி என்கிட்ட இல்லை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம லைஃப் கம்ப்ளீட்டாக மாறி போயிடுது. நம்ம லைஃபே இந்த மாதிரி சேஞ்சுக்கு நம்ம அடாப்ட் பண்ணலைன்னா சேஞ்சு நம்மளை பின்னாடி விட்டு போயிடும். வாழ்க்கையை நம்மளோட விட்டு போயிடும். ஸோ உங்களால் கான்ஸ்டண்ட்டுக்காக நீங்கள் சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படி கான்ஸ்டண்ட்டாக சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணலைன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு ரிலவெண்ட்டாக இருக்க முடியாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா,
கான்ஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். கான்ஸ்டண்ட்டாக உங்கள அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் கோபால்ல ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஃப்ரோட்ரான்ல ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். சில ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். ஆனா, இன்னும் ஒரு 10 வருஷத்துல ப்ரோகிராமிங் தெரிய வேண்டாம். ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே நான் கேட்ட ப்ரோகிராமிங் எல்லாம் பண்ணி முடிச்சிடும். இதெல்லாம் நம்மளை இரலவெண்ட் ஆக்கிடும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இரலவெண்ட்டாக நாங்கள்லாம் ஆவோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நானா நினச்சே பார்த்துருக்க மாட்டேன். இதை ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இல்லைன்னா நீங்களும் கூடிய சீக்கிரம் இரலவெண்ட் ஆகிடுவீங்க. இந்த கூடிய சீக்கிரம் நீங்கள் இரலவெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். மோர் அண்ட் மோர் நீங்கள் ஓட ஓட தான் யூ ஹாவ் டு ஸ்டே இன் த சேம் பிளேஸ். ட்ரெட்மில் எக்ஸசைஸே அதுதான். வி ஹாவ் டு ரன் மோர் டு ஸ்டே இன் த சேம் பிளேஸ். அப்புறம் டயர்டாகி இந்த ட்ரெட்மில் ஆஃப் தான் பண்ணுமே தவிர அந்த மோட்டரில் அந்த ட்ரெட்மில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கை. நம்ம நிறுத்தினோம்னா நம்ம காணாமல் போயிடுவோம். இதை ஏன் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்னா, இன்வெஸ்டிங்லேயே இது உண்மை. ஒரு கம்பெனி அடாப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலைன்னா அந்த கம்பெனி செத்து போயிடும். இதை தான் ஆண்டி க்ரோ ஒன்லி த பாரனாய்ட் சர்வைவ் அப்படிங்கிற புஸ்தகத்தில் இன்டெலை பற்றி சொன்னார். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்டெலே அவருக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை மறந்து போய் இன்றைக்கி இன்டெலே சாவர ஸ்டேஜில் இருக்குது. இன்டெலை ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒரு சைனீஸ் ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி ஆண்டி க்ரோவோட கம்பெனியை அவன் காப்பாற்றுவான்னு நான் நம்புகிறேன். பட் ஆண்டி க்ரோ மட்டும் கிடையாது. காம்பேக்ட்னு ஒரு கம்பெனி இருந்தது. அது பிசி பண்ணிகிட்டு இருந்தது. அது சாவே சாகாதுன்னு நம்ம நினச்சோம். கடைசியில் அந்த கம்பெனியும் செத்து போய் அது ஹெச்பியோட மர்ஜ் ஆகிடுச்சு. எங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் பெரிய ஷாக்கு. இது மாதிரி கொடாக்னு ஒரு ஃபிலிம் கம்பெனி இருந்தது. ஈஸ்ட்மன் கொடாக்குங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ஃபிலிமை கண்டுபிடிச்சார். ஃபிலிம் போவே போகாதுன்னு நினச்சோம். கடைசியில் கோடாக் செத்து போயிடுச்சு. ஸோ ஒரு கம்பெனி 100 வருஷம் 150 வருஷம் இருக்கணும்னா இட் ஹாஸ் டு கான்ஸ்டன்ட்லி இவால்வ் அண்ட் கான்ஸ்டன்ட்லி சேஞ்ச் வித் டைம். இவ்வளோ தூரம் என்னோட ஃபேவர்டு கம்பெனிஸ்லாம் சர்வைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து என் தம்பியோ என்னையோ கேட்டேன்னா, என் தங்கையும் கேட்டிங்கன்னா, எங்கள் எல்லாருக்கும் ஃபேவர்ட் கம்பெனி வந்து சோனி. அது எங்கள் அப்பானால். இட்ஸ் அ சோனி அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டை பல தடவை பார்த்துருப்போம். சோனி வந்து ரேடியோ பண்ணிகிட்டு இருந்தது. ரேடியோலேருந்து மியூசிக் எக்யூப்மெண்ட் பண்ணிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணாங்க. ஆனால் விஹெச்எஸ் ஸ்டாண்டர்ட்டை தோற்று போயிட்டாங்க. ஸோ அவங்களும் விஹெச்எஸ் மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்க, வாக்மேன் பண்ணாங்க, வெரி சக்ஸஸ்ஃபுல். டிஸ்க்மேன் நாட் ஸோ சக்ஸஸ்ஃபுல். அப்போ ஐபாட் அவங்க தான் பண்ணியிருக்கணும். அப்போது அந்த இனிமேஷனை மிஸ் பண்ணி கம்பெனி ஆல்மோஸ்ட் முழுக போகும்போது ப்ளே ஸ்டேஷன் அப்படின்னுங்கிற ஒரு தனியாக ஒரு கேமை கண்டுபிடிச்சாங்க. இப்போ ப்ளே ஸ்டேஷனே அப்சலீட்டாக போகிறது. மோஸ்ட் கேம்ஸ் ஆன்லைனாக போயிடும். அப்போ அனிமையை வாங்கினாங்க, கொலம்பியா பிக்சர்ஸை வாங்கினாங்க, ஒரு பெரிய லைப்ரரியை வச்சுருக்காங்க. இன்றைக்கி அதுதான் சோனிக்கு சோறு போடுது. சோனி பிக்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்டு. அதுக்குள்ளே ஒரு பேங்க்கு, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் சோனி எப்படி இன்றைக்கி சர்வைவ் ஆகுதுன்னா, ஆஃப் ஆல் ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் கேமராவில் மார்க்கெட் லீடர் ஆகிட்டான். லென்ஸில் சோனி ஸ்பெஷலைஸ் பண்ணி இன்றைக்கி வர முக்கால்வாசி ஃபோனில் சோனி தான் அந்த கேமரா செமிகண்டக்டர்ஸ் பண்ணுறாங்க. தே ஹேவ் 40% மார்க்கெட் ஷேர். ஸோ இது மாதிரி ஒரு கம்பெனிங்கிறது எப்படி தவிர ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி அடுத்த ரவுண்டு வரைக்கும் போயிடுவாங்க. அது மாதிரி போகலன்னா அந்த கம்பெனி செத்துடும். சோனி அது மாதிரி சர்வைவ் பண்ண கம்பெனி. இட் வில் ஸ்டே அலைவ் பிகாஸ் உங்களுக்கு கேமரா ஃபோனில் போகணும். அந்த கேமரா லென்ஸும் அந்த செமிகண்டக்டரும் சோனிக்கிட்ட இருக்குது. இதுதான் ஃபேமஸ் கம்பெனிஸ். எப்படியாவது அடுத்த லெவல் ஆஃப் டெக்னாலஜிக்கு போயிடுவாங்க. ஐ எம் அ ப்ரவுட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் சோனி. சேஞ்சுங்கிறது பர்மனெண்ட். இஃப் யூ டோன்ட் அடாப்ட் டு சேஞ்ச் நம்ம தான் பின்னாடி தங்கிடுவோம். நின்டெண்டோ
அப்படிங்கிற இன்னொரு ஜாப்பனீஸ் கம்பெனியும் அதுதான். இன்றைக்கி அவங்க அவ்வளோ தூரம் மாரியோ கேரக்டரை வச்சு பண்ணுறாங்க, ஸ்விட்சை வச்சு பண்ணுறாங்கன்னா, அது வெறும் ஒரு பிளேயிங் கார்டு கம்பெனியாக இருந்ததுன்னு உங்களால் நம்ப முடியுமா? அந்த கதையை இன்னொரு நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.